இங்க ஹீரோவோட அப்பா துரியோதன வேஷம் போட்டு நாடகத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த எல்லாருமே பாராட்டி கைத்தட்டுறாங்க. ஆனா இவங்க பையன் மட்டும் ரொம்பவும் பயப்படுறான். ஆனா இவனுக்கு ஒவ்வொரு சத்தமும் ரொம்பவும் பிடிக்குது. ஆனா ஸ்கூல் பெல் அடிக்கிறான். அதை பார்த்த சார் இவன் அடிக்க வராரு. அப்ப யாரையும் இவன் காதல சுயோதனான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த சாருமே துரியோதன மாதிரி தெரியறாரு. அதை பார்த்ததுமே இவன் பயந்தாங்க வந்து ஓடி போறான். நைட்டு தூங்க சொல்லவும் காதுல அதே மாதிரி சத்தம் கேட்டு ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அதனால டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. நீ நடிச்ச நாடகத்துல துரியோதன வேஷம் போட்டதுனால தான் இதெல்லாம் பிரச்சனையா வருது. சோ நீ அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா உங்க பையன் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்காக அண்ணில இருந்து நாடகம் போறதே நிறுத்திடுறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹீரோ சினிமால சவுண்ட் டிசைனர் ஆவறா. இவங்க அப்பாமே ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அவங்களோட ஷார்ட் பிலிம்ல சவுண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சாவு வீட்டுல சவுண்ட் எடுக்கலாம்னு சொல்லி வந்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா வந்துறாரு. அந்த டைம்ல இவங்க அப்பாவை யாரோ கத்தியால குத்திட்டு போயிடுறாங்க. அவனை எவ்வளவு ட்ரை பண்ணியும் பிடிக்க முடியாம போகுது. அப்ப செக் பண்ணும்போது அவங்க அப்பாக்கு ஹீமோஃபோலியான்னு ஒரு டிசீஸ் இருக்கு. இதனால அவங்க அடிபட்டுச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் பிளட் நிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பரம்பரையா வரது. சோ உனக்கு செக் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கொடுத்த ஷார்ட் பிலிம்ல சவுண்ட் கொடுக்கும்போது அதுல இருக்க வில்லன் இவனுக்கு துரியோதன மாதிரி தெரியறான். அப்பதான் இவன் ஹீரோயின் கிட்ட சின்ன வயசுல இருந்தே எனக்கு யாரனா அடிக்க வந்தாலோ எனக்கு யாரனா ஆபத்து உருவாக்க வந்தாலோ எனக்கு சுயோதனான ஒரு வாய்ஸ் கேட்டு அவன் எனக்கு துரியோதன மாதிரி தெரிவான். அதே மாதிரி தான் இவனும் எனக்கு தெரியறான். அவனை யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவன் நார்மலான பர்சன் தெரிய வருது. அப்ப இந்த ஸ்டோரி எப்படி எழுதுன்னு கேட்கும் போது என் ஃப்ரெண்டோட அம்மா வச்சிருந்த டைரியில் தான் இந்த ஸ்டோரி இருந்து சொல்லும் போது தான் இப்பதான் புரியுது அந்த கேரக்டர் தான் எனக்கு துரியோதன மாதிரி தெரிஞ்சிருக்கான். சோ அவன் யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்னு அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவோட டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க.